ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஓசான். சரிங்களா, கிடைச்சினா வாங்கி போடுங்க. என் ஸ்கின்ல இப்போ எதுவுமே நான் பண்ணல. கரெக்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டேன். லிப்ஸ்டிக் கூட போடல. சரிங்களா, என்னோடய ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம். அப்புறம் நான் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். டவல் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு லைட் டச்சப் மட்டும் கொடுப்பேன். அது என்னன்னு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போது நான் வெளியே வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இது நீங்கள் க்ரீம் போட்டு வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்குறேன். ரெண்டாவது எனக்கு பிம்பிள்லாம் ரெடி ஆனது வந்து இந்த ஃபேஸ் வாஷில் தான். சரிங்களா, இப்போ வந்து காலையில் எந்திரிச்சங்காட்டி ஒரு லிப்ஸ்டிக் போடுவேன்னு சொன்னேன் இல்லையா, வாட்டர் ப்ரூஃபு. இது ஒன்று இருக்குது. இது வந்து பிங்க் சைடு இருக்கும். இது வந்து என்னோடய ஸ்கின் கலர். இப்போ ஸ்கின் கலர் ஃபஸ்ட்டு போட்டுக்குவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிளாக்காக இருக்குது அந்த உதடெல்லாம். அதனால் பார்த்தீங்கன்னா தெரியும் பிங்க் கலரில். இது ட்ரை ஆனதுக்கப் ஸ்கின் பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் நல்லா ஷைனாக தெரியுதா உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து அது மேலே கொடுத்துக்குவேன். ஏன்னா ஸ்கின் கலர் வந்து ஃபஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டார்க் கலர் கொடுப்பேன். அவ்வளோதான். சாயந்தரம் வரைக்கும் இந்த லிப்ஸ்டிக் அப்படியே ஸ்டேவாக இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பிந்தி வச்சுக்கலாம் பொட்டு. எப்பயுமே பிளாக் தான் வைப்பீங்களான்னு கேட்டால் என் முகரக்கட்டைக்கு பிளாக் தான் செட் ஆகுது. அதுக்கப்புறம் லைட்டாக வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுக்குவேன். சரிங்களா, சன்ஸ்க்ரீன் வந்து இந்த பிராண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நிறைய சன்ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். இது நம்ம கடையில் கிடைக்கிற சன்ஸ்க்ரீன். இப்போதைக்கு வந்து நம்ம கடையில் கிடைக்கிற சன்ஸ்க்ரீனே போட்டுக்கலாம். சீரம் இருக்குது. லைட்டாக வந்து கடையோட சன்ஸ்க்ரீனு. கேமரா ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டே பண்ணுறதுனால வரமாட்டேங்குது. எங்கெங்க வரமாட்டேங்குது, தீந்துருச்சா? எப்படியோ போராடி எடுத்துட்டேன். முடிஞ்சிச்சாட்டிருக்கு. வீட்டிலேருந்து கொண்டு வந்து வைக்கணும். இப்போ சீரம் சன்ஸ்க்ரீன் ரெண்டுமே சேர்த்தி நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா, தினம் இதை பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். என் ஸ்கின்க்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பிங்காக மாறிடும். ஏதாவது ஒரு க்ரீம் போட்டோம்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இருக்கும். அப்படியே நெட் வரைக்குமே கொண்டு வந்துடுவேன். கொஞ்ச நேரத்தில் ஃபேன் காற்றுல இருந்தோம்னா ட்ரை ஆயிரும். இப்போ போய் நம்ம டீ குடிக்கலாம். அவ்வளோதான் என்னோடய மேக்கப். சரிங்களா, இது வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் இப்படித்தான் இருப்பேன். இல்லைன்னா குளிக்கும் போது மட்டும்தான் ரிமூவ் பண்ணுவேன். ஃபேன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஷைன் ஆகும் இது ட்ரை ஆனதுக்கப்புறம். வாங்க டீ குடிக்கலாம். ஆறிய போச்சு. ஆனால் ஆறுனா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரை ஆயிடுச்சு. நல்லா ஷைனாக இருக்கும் இந்த இடம் எல்லாமே. ரெண்டாவது மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். சன்ஸ்க்ரீன் சன்லைட்லேயும் நம்ம போய்க்கலாம். சரிங்களா, 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நான் சன்ஸ்க்ரீன் போட்டுக்குவேன். ஸோ இந்த கேரிங் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். இன்னுமே எனக்கு பிம்பிள் வந்த மார்க்கு மட்டும் இந்த இடத்துல இருக்குது. அதுவுமே கொஞ்சம் நாளில் அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது ரெடியூஸ் ஆயிரும். ஸ்கின் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ஷைனாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட பேரை வந்து தமிழ்ல வைக்கிறேன். என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் அந்த ஃபேஸ் வாஷ் இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டீ குடிச்சிட்டு டக்குன்னு கடைக்கு கிளம்பிடலாம். மணி வந்து 12:15 ஆயிடுச்சு. ரொம்ப லேட் இன்னைக்கு. ஸோ பரவாயில்ல, கடவுள் வந்து என்னென்னைக்கு யார் யாருக்கு எவ்வளோ விதிச்சிருப்பான்னு தெரியும். அதுதான் நடக்கும். ஸோ நான் இப்படி தான் காலையில் எழுந்திரிச்சு புலம்பிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு என்னை தூங்க கூட விட மாட்டாங்க. ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னா என்ன பண்ணுறது, கஸ்டமர் டீ குடிச்சிட்டு இப்போ போயிட்டு டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நம்ம கடைக்கு